Hi guys, welcome to my channel Sandy Megandia. Today class 24 bridal design format தான் பார்க்க போறோம். ஸோ உங்களுக்கு நான் இங்க ஒரு ஹேண்ட் வரைஞ்சி வச்சிருக்கேன். இப்போ எப்படி கால்குலேட் பண்ணோம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம ஹேண்டா இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம இங்க நம்ம ஒரு 3 ஃபிங்கர்ஸ்ல நம்ம சிம்பிளா நம்மளோட ஸ்டார்ட் அப் டிசைன் ஸ்டார்ட் பண்றோம். ஓகேவா? இங்க நம்ம ஸ்டார்ட் அப் டிசைனும் ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் அட்வான்ஸ் பார்டரும் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம 3 ஃபிங்கர்ஸ்ல ஸ்டார்ட் பண்ணோம்னா 1 ஃபிங்கர் சிம்பிள் பார்டர். ஓகேவா? அகைன் ஒரு 3 ஃபிங்கர் அளவுக்கு நம்ம கேப் விட்டு அங்க அதுல சிம்பிள் ஃபில்லிங் இல்ல அட்வான்ஸ் ஃபில்லிங் இல்ல கிரிட் டிசைன் எது வேணா கொடுக்கலாம். அகைன் ஒரு 1 ஃபிங்கர் அளவுக்கு கேப்ல நம்ம சிம்பிள் பார்டர். அகைன் 3 ஃபிங்கர்ஸ் அளவுக்கு கேப்ல அகைன் நம்ம பஞ்ச் ஃபிளவர் கட் ஒர்க் டிசைன் எனிதிங் கொடுக்கலாம். அகைன் 1 ஃபிங்கர் நம்மளுக்கு பார்டருக்கு அகைன் 3 ஃபிங்கர்ஸ் நம்மளுக்கு எந்த டிசைன்ஸ் வேணா கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? கிரிட் டிசைன் கொடுக்கலாம், எது வேணா கொடுத்துக்கலாம். அகைன் இங்க இருக்க கொஞ்ச கேப்ல நம்ம ஆர்ம்ஸ் போட்டு ஃபினிஷ் பண்ணிட்டு அப்புறம் ஃபார்ம்ல போயிட்டு நம்ம மெஹந்தி போட ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகேவா? இப்ப கிளியர். இப்ப நம்ம இங்க 4 ஃபிங்கர்ல ஸ்டார்ட் பண்ணா நம்மளுக்கு இங்க 3 தான் கிடைக்கும். ஓகேங்களா? இதே நம்ம 3ல ஸ்டார்ட் பண்ணா நம்மளுக்கு இங்க 4 டிசைன்ஸ் கிட்ட கிடைக்கும். கிளியரா? நம்ம இங்க 3ல ஸ்டார்ட் பண்ணா நம்மளுக்கு இங்க 3, அப்புறம் ஒரு 3, அதுக்கப்புறம் ஒரு 3, அதுக்கப்புறம் ஒரு 3 அப்படின்ட்டு நம்மளுக்கு 4 கேப் கிடைக்கும். 4ல நம்ம இங்க அட்வான்ஸ் பார்டர் யூஸ் பண்ணிப்போம். அட்வான்ஸ் பார்டர் இல்லைன்னா ஸ்டார்ட் அப் டிசைன் யூஸ் பண்ணிப்போம். இங்க கிரிட் டிசைன் யூஸ் பண்றோம். இங்க கட் ஒர்க் ஏதாவது யூஸ் பண்றோம். இங்க சிம்பிள் ஃபில்லிங் இல்ல அட்வான்ஸ் ஃபில்லிங் ஏதாவது யூஸ் பண்ணிக்கிறோம். அகைன் இங்க இருக்கிற கேப்ல நம்ம பார்டர்ஸ் யூஸ் பண்றோம். ஓகே, கிளியர். இப்போ நம்ம அதை நான் ஃபார்மேட்டா உங்களுக்கு இங்க நான் போட்டு காட்டேன். ஃபர்ஸ்ட் நான் ஒரு 3 ஃபிங்கர்ஸ் அளவுக்கு கேப் விட்டுக்கிறேன். ஓகேவா? இது நம்ம இங்க அட்வான்ஸ் பார்டர் அப்படி இல்லைன்னா ஸ்டார்ட் அப் டிசைன் ரெண்டுத்துல எது வேணா ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம ஸ்டார்ட் அப் டிசைன் நிறைய டிசைன்ஸ் பார்த்துருப்போம், அட்வான்ஸ் பார்டரும் நிறைய பார்த்துருப்போம். நம்ம ஸ்டார்ட் அப்பும் இதுல ஸ்டார்ட் பண்ணலாம், அட்வான்ஸ் பார்டரும் இதுல ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேங்களா? கிளியர். ஓகேங்களா? இப்ப அதுக்கு கீழே நான் 1 ஃபிங்கர் அளவுக்கு கேப் விட்டுக்கிறேன். ஓகே, இப்ப நான் ஜஸ்ட் ஸ்கேலால நான் காமிக்கிறேன். இப்ப இதுக்குள்ளதான் நம்ம சிம்பிள் பார்டர் பார்க்க போறோம். ஓகேங்களா? ஓகேங்களா? நம்ம நிறைய சிம்பிள் பார்டர்ஸ் பார்த்திருப்போம். அதுல நம்ம ஏதாச்சும் ஒரு சிம்பிள் பார்டர் இங்க கொடுக்கலாம். அகைன் நான் ஒரு 3 ஃபிங்கர்ஸ் அளவுக்கு நான் கேப் விட்டுக்கிறேன். இதுல நம்ம என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா, இங்க நம்ம கிரிட் டிசைன் கொடுக்கலாம், இல்ல கட் ஒர்க் கொடுக்கலாம், இல்லைன்னா சிம்பிள் ஃபில்லிங்ஸ் அந்த மாதிரி ஏதாச்சும் கொடுக்கலாம். ஓகேங்களா? இப்ப இங்க நான் என்ன பண்ண போறேன், இங்க சிம்பிள் பார்டர் நம்ம எந்த மாதிரியான கொடுக்க போறோம் பார்க்கலாம். இப்ப நம்ம சிம்பிள்லயே நம்ம இங்க சிம்பிள் பார்டர் கொடுத்துருக்கோமா? இப்ப இங்க நம்ம கட் ஒர்க் டிசைன் கொடுக்கும். ஓகேங்களா? இங்க கட் ஒர்க் கொடுக்கலாம், கிரிட் டிசைன் கொடுக்கலாம், சிம்பிள் பார்டர் இல்ல சிம்பிள் டிசைன் இல்லைன்னா மல்டி டிசைன் எது வேணா கொடுக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் 1 ஃபிங்கர் அளவுக்கு அகைன் கேப். ஓகே, நம்ம லைன்ஸ் போடும். இப்போ நான் இங்க கட் ஒர்க் கொடுத்ததுனால சேம் நான் இங்கேயுமே சிம்பிள் ஃபில்லிங் தான் வரும். சாரி, சிம்பிள் பார்டர் போட்டுக்கலாம். ஓகேவா? அகைன் ஒரு 3 ஃபிங்கர்ஸ் அளவுக்கு கேப். இப்போ நான் லைன்ஸ் போட்டுக்கிறேன். ஓகேங்களா? இப்போ இங்க கிரிட் டிசைன் கொடுக்கலாம். இங்க சிம்பிள் கிரிட், சிம்பிள் கிரிட்ஸும் கொடுக்கலாம், இல்ல அட்வான்ஸ் கிரிட்ஸும் கொடுக்கலாம். ஓகேங்களா? அகைன் நான் ஒரு 1 ஃபிங்கர் அளவுக்கு கேப் விட்டுட்டு இங்க சிம்பிள் பார்டர். இப்ப இங்க நம்ம சிம்பிள் பார்டர்லயே நம்ம கட் ஒர்க் வச்ச மாதிரி போட்டோம் பாத்தீங்களா?
ஓகேங்களா? நம்ம இங்க சிம்பிள் பார்டரும் குடுக்கலாம், கட் ஒர்க்கும் குடுக்கலாம். நம்ம வந்துட்டு இங்க வந்து சிம்பிள் கிரிட் வெறுமனே லைன்ஸ் மட்டும் போட்டு முடிக்கிற மாரி இருந்துச்சுன்னா, இங்க வந்து ஹெவியா குடுக்கலாம். இல்ல நீங்க இங்க ஹெவியா குடுக்குறீங்கன்னா, இங்க நார்மலா சிம்பிள் பார்டரே குடுத்து இத ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஓகே. அகைன் நான் வந்து ஒரு 3 ஃபிங்கர்ஸ் அளவுக்கு கேப் விட்டு, இங்க வந்துட்டு நான் போட்டுக்கிறேன். இப்போ என்னோட ஹேண்ட் வந்துட்டு நான் இவ்ளோ தூரம் வரையிறேன். நான் இவ்ளோ தான் வரைஞ்சிருக்கிறதுனால, எனக்கு இன்னும் கொஞ்சம் கேப் இல்லாததுனால, எனக்கு வந்து இந்த லைன்ஸ் வந்து அவங்களுக்கு இங்கேயே வந்துருச்சு. இத நம்ம கையில போடும்போது நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா வரும். ஓகேங்களா? நான் கரெக்ட்டா 3 ஃபிங்கர்ஸ் அளவுக்கு எனக்கு இங்க வருது. நான் கொஞ்சம் கிட்ட போட்டு ஓகேவா? இப்ப இங்க வந்து 1 ஃபிங்கர் அளவுக்கு நம்மளுக்கு கேப் இருக்கும். ஸோ இது வந்துட்டு நம்ம இங்க வந்துட்டு அட்வான்ஸ் பார்டர்லாம் போடக்கூடாது. ஜஸ்ட் ஆர்ம்ஸ் போட்டு இங்க ஃபினிஷ் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இப்ப இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா, நம்ம கட் ஒர்க் குடுத்துக்கலாம். இப்போ இங்க சிம்பிள் ஃபில்லிங் ஓகேவா? இங்க சிம்பிள் ஃபில்லிங்கும் குடுக்கலாம். நம்ம அட்வான்ஸ் ஃபில்லிங்கும் குடுக்கலாம். ஓகேவா? இப்ப வந்துட்டு இந்த இப்ப நான் இங்க போட்டிருக்கேன்ல, இப்ப இங்க கட் ஒர்க், இங்க வந்து சிம்பிள் கிரிட்ஸ், இங்க சிம்பிள் ஃபில்லிங் குடுத்துருக்கேன்ல. இது வந்து இதே லைன்லயே தான் நம்ம கன்டின்யூ பண்ணணும்னு கிடையாது. நம்ம வந்து இங்க வந்து சிம்பிள் ஃபில்லிங்ஸ் குடுத்துட்டு, இங்க கட் ஒர்க் குடுக்கலாம். இல்லன்னா நம்ம மாத்தி மாத்தி குடுக்கலாம். ஆனா குடுக்கும்போது, நீங்க எந்த மாரி பார்டர் யூஸ் பண்ணீங்களோ, அதுக்கேத்த மாரியான டிசைன்ஸ் தான் குடுக்கணும். ஓகேங்களா? இப்ப நம்ம இங்க ஹெவியா வந்துட்டு ஃபுல்லா நம்ம வந்துட்டு கட் ஒர்க் வச்ச மாரி நம்ம வந்துட்டு அட்வான்ஸ் பார்டர் யூஸ் பண்றோம்னா, அகைன் இங்கேயே கட் ஒர்க் டிசைன் யூஸ் பண்ணக்கூடாது. எல்லாமே ஒரே மாரி மெஹந்தியாவே இருக்கும். ஓகேங்களா? இந்த சிம்பிள் பார்டருமே சரி, நம்ம வந்துட்டு நம்ம கட் ஒர்க் வச்ச மாரி சிம்பிள் பார்டர் போட்டோம்னா, அது இங்க யூஸ் பண்ணக்கூடாது. இது சிம்பிள் பார்டர் ரொம்ப ஈஸியான டிசைனா இருக்கணும். அப்பதான் இந்த டிசைனுக்கும், இந்த டிசைனுக்கும் இருக்கிற கேப் வந்து நம்மளுக்கு இந்த டிசைன் தான் எடுத்து குடுக்குமே. ஓகே? கிளியரா புரியுதா? நம்ம இப்ப இங்க வந்து நம்ம எந்த அட்வான்ஸ் பார்டர் யூஸ் பண்றோமோ, அதுக்கேத்த மாரி தான் நம்ம சிம்பிள் பார்டர் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? சிம்பிள் பார்டர் இருக்கும்போது, டபுள் அம்ஸ் போட்டு, அதுக்கப்புறம் லாங் அம்ஸ் போட்டு, அதுக்கப்புறம் கீழ அப்படியே ஃபினிஷ் பண்ணிட்டு, அகைன் வந்து இங்க சிம்பிள் ஃபில்லிங்ஸ் குடுக்கலாம். இல்ல அட்வான்ஸ் ஃபில்லிங் அத ஏதாச்சும் குடுக்கலாம். இல்ல நீங்க இங்க வந்துட்டு நார்மலா பீகாக் டிசைன், எலிஃபேண்ட் டிசைன் அந்த மாரி போட்டு நார்மலா முடிச்சிருக்கீங்க. இங்க எந்த கட் ஒர்க்குமே யூஸ் பண்ணல. கட் ஒர்க் மீன்ஸ் மெஹந்தி வந்து ஒரே இடத்துலயே அதிகமா நான் யூஸ் பண்ணல. அப்படின்னும்போது, இங்க நீங்க கட் ஒர்க் யூஸ் பண்ணிக்கலாம். அப்பதான் வந்துட்டு இந்த டிசைனுக்கும், இந்த டிசைனுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் வந்து உங்களுக்கு ஹெவியா எடுத்து குடுக்கும். இப்ப நீங்க இங்கேயுமே கட் ஒர்க்ல அட்வான்ஸ் பார்டர் யூஸ் பண்ணிட்டு, இங்கேயுமே கட் ஒர்க் யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆகும்? ஒரே மாரியா தெரியும். ஃபுல்லாவே மெஹந்தியே ஒரே மாரியாவே தெரியும். ஓகேங்களா? அந்த டிஃபரன்ஸ் காட்டுறதுக்கு தான் நம்ம நடுவுல சிம்பிள் பார்டர் யூஸ் பண்றோம். அதுவுமே நம்ம வந்து ஃபுல்லாவே கட் ஒர்க்காவே யூஸ் பண்ணா நல்லா இருக்காது. நீங்க அப்படி யூஸ் பண்ணும்போது, நீங்க இங்க எங்கேயாச்சும் சிம்பிள் ஃபில்லிங் யூஸ் பண்ணிட்டு, நம்ம இங்க கட் ஒர்க் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? கிளியரா புரியுதுன்னு நான் நினைக்கிறேன். ஓகே. இப்ப இந்த பிளேஸ் வரும்போது நமக்கு வந்துட்டு ஒரு டபுள் லைன்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்ப இந்த இடம்ன்னும்போது நம்மளுக்கு வந்து போடும்போது இந்த இடத்துல நம்மளால டிசைன்ஸ் போட்டாலுமே இந்த இடத்துல ஸ்ட்ராங்கா இருக்காது. இப்ப நம்ம மெஹந்தி போடுறோம். நம்ம இங்க இருந்து போட்டுட்டு வந்துட்டு, இப்ப இந்த இடத்துல நம்மளால என்ன பார்டர் குடுக்க முடியும்? ஒண்ணுமே குடுக்க முடியாது. ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு 1 ஃபிங்கர் அளவுக்கு கேப்ல நம்ம வந்துட்டு டபுள் அம்ஸ் குடுத்துட்டு நம்ம இங்க ஃபினிஷ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் பாம்ல போடுறதுக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஓகே. கிளியர்? ஃபர்ஸ்ட் இங்க. இப்ப இதோட சென்டர்ல நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஓகேவா? இப்போ இது இங்க வந்து நம்ம கிரிட் டிசைன் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து சிம்பிள் பார்டர். ஓகேவா? அகைன் வந்துட்டு நம்ம வந்துட்டு இதோட சென்டர் பாயிண்ட்ல நம்ம வந்து போட்டுட்டு, இங்க வந்துட்டு கட் ஒர்க் டிசைன் குடுத்துக்கலாம். ஓகேவா? இந்த கிரிட்ல கட் ஒர்க் குடுத்துக்கலாம். இதுவுமே சேம் வந்து சிம்பிள் பார்டர் தான். ஓகேங்களா? இப்ப வந்து கட் ஒர்க் குடுக்கும்போது, இங்க கட் ஒர்க் வச்ச மாரி குடுக்கக்கூடாது. சிம்பிள் பார்டர் தான் குடுக்கணும்.
ஓகேங்களா, இப்ப இந்த இடம் போட்டது முடிச்சதுக்கு அப்புறமேட்டுக்கா நம்ம இந்த இடத்துல சிம்பிள் ஃபில்லிங்ஸ் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா, இந்த இடத்துலயுமே நம்ம சிம்பிள் ஃபில்லிங் கொடுக்கலாம், இல்லைன்னா நம்ம வந்துட்டு இந்த இடத்துல கிரிட் டிசைன் கொடுக்கலாம். ஓகேங்களா, நம்மளுக்கு இந்த இடமும் அதேதான் கிரிட் டிசைன் கொடுத்துக்கலாம். ஓகேவா, இது வரைக்கும் ஃபினிஷ் ஆகும். இப்ப இந்த இடம் வந்துட்டு இது வரைக்குமே நம்மளுக்கு வந்துட்டு முடிஞ்சிடும். இது வரைக்கும் நம்ம அந்த டிசைன்ஸ் போட்டு ஃபினிஷ் பண்ணிடலாம். இப்போ ஃபிங்கர்ஸ் பொறுத்த வரைக்குமே பாத்தீங்கன்னா நம்ம ஃபிங்கர் டிசைன்ஸை பொறுத்த வரைக்கும் 3 தான் மல்டிப்ளை பண்ணி நம்ம போடுறோம். ஓகேங்களா, நம்மளுக்கு இப்போ ஃபிங்கர்ல பார்த்தீங்கன்னா இது வரைக்குமே 1 வரும், இதுக்கப்புறம் 2, இதுக்கப்புறம் 3, அந்த மாதிரி 3 ஃபிங்கர்ஸ் கிட்ட நம்மளுக்கு வரும். எல்லாமே சேம் அதே மாதிரி தான். ஓகேவா, நம்ம இங்க கால்குலேட் பண்ணும்போது 3ஆவே கால்குலேட் பண்ணலாம், இல்லை 2ஆவும் கால்குலேட் பண்ணலாம். ஓகேவா, இப்போ வந்துட்டு இங்க பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு இது ஃபுல்லாவே நம்ம ஃபில்லிங்ஸ்ல முடிச்சோம். சிம்பிள் ஃபில்லிங்லயே இதை நம்ம முடிச்சிடலாம். இல்லையா, இது வரைக்குமே நம்ம சிம்பிள் ஃபில்லிங்ல முடிச்சுட்டு இங்க வந்து நம்ம இந்த மாதிரி தொப்பி வச்சுக்கலாம். இப்ப மெகந்தி வச்சு ஃபுல்லா ஃபில் பண்ணிக்கலாம். ஓகேவா, இந்த மாதிரி நம்ம ஃபுல்லாவே ஃபில் பண்ணிக்கலாம். இங்க வந்து நம்ம கிரிட் டிசைன் கொடுத்துக்கலாம். இங்க வந்துட்டு நம்ம சிம்பிள் ஃபில்லிங்ஸ் தான் நம்ம ஏதாச்சும் கொடுத்துக்கலாம். சாரி, சிம்பிள் பார்டர். ஓகேவா, இங்க சேம் இதே மாதிரி நம்ம மெகந்தி வச்சு ஃபுல்லா ஃபில் பண்ணிக்கலாம். மெகந்தி ஃபில்லிங்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, இப்ப இங்கேயுமே பாத்தீங்கன்னா நம்ம கிரிட் டிசைன் தான். இந்த இடத்துல எல்லாமே நம்ம கிரிட் டிசைன் கொடுத்துக்கலாம். இங்க வந்துட்டு நம்ம சிம்பிள் பார்டர்ஸ் ஓகேங்களா, இங்க கிரிட் டிசைன் இல்லைன்னா கட் ஒர்க் கூட கொடுக்கலாம். ஓகேவா, ஓகேவா, கட் ஒர்க் வந்து மோஸ்ட்லி வந்துட்டு நம்மளால இந்த பெரிய ஃபிங்கர்ஸ்க்கு கொடுக்கலாம், இல்லை இந்த 2 ஃபிங்கர்ஸ் கொடுக்கலாம். இந்த ஃபிங்கர்ஸ்லாம் நம்மளால கொடுக்க முடியாது. ஓகேவா, இப்போ நீங்க வந்து இங்க சிம்பிள் ஃபில்லிங்ஸ் இல்ல கிரிட்ஸ் கொண்டு வரீங்கன்னா, கிரிட்ஸா இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்துட்டு இதோடவே ஃபினிஷ் ஆகும், இந்த லைனோடவே ஃபினிஷ் ஆகும். சிம்பிள் ஃபில்லிங்ஸ்னா நம்மளால இவ்வளவு தூரம் கொண்டு வந்து இது வரைக்குமே நம்மளால ஃபினிஷ் பண்ண முடியும். ஓகேங்களா, கிரிட் டிசைனா இருந்துச்சுன்னா நீங்க இது வரைக்கும் தான் போடணும். அது இதுக்கப்புறமேட்டு இது உள்ள வந்து நம்ம சிம்பிள் பார்டர் மட்டும் நம்மளால கொடுத்துட்டு இது உள்ள வந்துட்டு சின்னதா ஏதாச்சும் ஒரு டிசைன்ஸ் நம்ம நார்மலா இந்த டியர் டிராப்ஸ் எல்லாம் வைப்போம்ல, சேம் அந்த மாதிரி வந்துட்டு வைன்ஸ் டிசைன், டியர் டிராப்ஸ் அந்த மாதிரி ஏதாச்சும் லைன்ஸ் மாதிரி ஒரு டிசைன்ஸ் கொடுத்து இதை ஃபில் பண்ணிக்கலாம். இல்ல நீங்க சிம்பிள் ஃபில்லிங்ஸ்னா இது வரைக்குமே சிம்பிள் ஃபில்லிங்ஸா கொடுக்கலாம். இல்ல நான் ஃபுல்லாவே தொப்பி வைக்க போறேன்னு சொன்னீங்கன்னா நீங்க இது வரைக்குமே விட்டுட்டு இந்த இடம் வரைக்கும் விட்டுட்டு இது வரைக்குமே நம்ம வந்துட்டு ஃபுல்லா ஃபில்லிங்ஸ் வந்து கொடுத்துக்கலாம். ஓகேங்களா, ஃபில்லிங்ஸ் பொறுத்த வரைக்கும் இதோட சென்டர்ல எது வரைக்கும் வருதுன்னு பார்த்துட்டு அது வரைக்கும் ஒரு பார்ட்டாவும் அதுக்கப்புறம் ஒரு பார்ட்டாவும் தான் நீங்க பிரிக்கணும். ஓகேவா, இந்த பார்ட் ஃபுல்லா நீங்க ஒரு டிசைன் இருக்கணும், இந்த பார்ட் ஃபுல்லா இன்னொரு டிசைன் இருக்கணும். இந்த டிசைன் சென்டர்ல வரணும். ஓகேங்களா, இப்ப நான் வந்து இங்க போட்டிருக்கேன், ஆனா இங்க வந்து இங்க வரணும். ஓகேங்களா, சென்டர்ல தான் டிசைன்ஸ் வரணும். எனக்கு வந்து இது இங்க இருக்கறனால நான் இந்த இடத்துல போட்டேன். ஓகேங்களா, இது முடிச்சுட்டுலாம் நீங்க சேம் சிம்பிள் ஃபீலிங்ஸே நீங்க இங்க கொடுக்குறீங்கன்னா அப்பயுமே நம்ம வந்துட்டு இந்த ஹேண்ட் ஃபுல்லாமே சிம்பிள் ஃபீலிங்லேயே நம்மளால கவர் பண்ண முடியும். ஓகேவா, கிரிட்டா இருந்துச்சுன்னா நீங்க இதோடவே நிறுத்திக்கணும். ஓகேவா, 2 ஹேண்டுக்குமே சரி கிரிட்னா ஃபிங்கர்ஸ்க்கு வரக்கூடாது, நம்மளோட பாம் லென்த் வரைக்கும் தான் இருக்கணுமே தவிர இந்த இடத்துக்கு மேல நம்மளுக்கு ஏறக்கூடாது. ஓகேங்களா, இல்ல ஃபில்லிங்ஸ் கொடுக்குறீங்கன்னா ஃபில்லிங்ஸ் வந்து இது ஃபுல்லாவே வரலாம், நம்மளுக்கு இது ஃபுல்லாவும் வரலாம். ஓகேவா, கிளியர். இதுக்கு நடுவுல வந்துட்டு நம்ம இங்க சிம்பிள் பார்டர்ஸ் கொடுத்துக்கலாம், இங்க கிரிட் டிசைன் கொடுத்துக்கலாம். இதுல வந்து நம்ம டிசைன்ஸ் வந்து ஃபிங்கர் டிசைன்ஸ் நம்ம நிறைய டிசைன்ஸ் பார்க்கலாம், அந்த டிசைன்ஸ் கூட நம்மளால கவர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஒரு பிரைடுங்கும் போது கிராண்டா இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்துட்டு ஃபுல்லாவே கவர் பண்ணிருக்கணும். ஓகே, இப்போ வந்துட்டு கிளியர். இப்போ நம்மளோட ஃபுல் ஹேண்டுமே இங்க இருக்கு. ஓகேங்களா, இப்போ இதை எப்படி நம்ம வந்துட்டு பிரிக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட பாம் லென்த் வரைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா நம்ம இது வரைக்கும் போட்டு கொடுப்போம். ஓகேங்களா, இது வரைக்கும் நம்ம போட்டு கொடுப்போம். ஓகேங்களா, இப்ப நம்மளுக்கு வந்து இதுல இருந்து இது வரைக்கும் தான் பாம் லென்த். ஓகேங்களா, நம்ம இது வரைக்கும் போட்டுட்டு இங்க ஏதாச்சும் சிம்பிள் ஃபில்லிங்ஸ் கொடுத்துட்டு அவங்களுக்கு இவ்வளவு தூரம் நம்ம வந்துட்டு டிசைன்ஸ் போட்டு கொடுக்கலாம். ஒரு பிரைடு நம்ம கிட்ட வந்துட்டு எனக்கு பாம் லென்த் வரைக்குமே போதும் அப்படின்னாங்கன்னா நம்ம இது வரைக்கும் போட்டு கொடுத்துடலாம். ஓகே, இல்ல எனக்கு 3/4 வரைக்கும் இது வரைக்கும்னா
நம்ம இந்த அளவு வரைக்கும் நம்ம போடணும். ஓகேங்களா? இதுதான் 3/4 லென்த் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது வரைக்குமே நம்ம வந்துட்டு மெஹந்தியை ஃபுல்லா போட்டு கொடுக்கலாம். இதுக்கு அப்புறமேட்டுக்கா இது வரைக்கும் போட்டா 3/4 நம்மளோட ஹேண்ட்ல இது வரைக்கும் போட்டா 3/4. ஸோ அது வரைக்கும் தான் நம்மளுக்கு இந்த டிசைன் வரைக்கும் வரும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் எல்போ லென்த்னா இது வரைக்கும். ஓகேவா? நம்ம போட்ட ஃபுல் டிசைனுமே இது வரைக்குமே எல்போ லென்த். இப்போ எல்போ லென்த்துக்கு மேலனா நம்மளுக்கு வந்துட்டு இந்த இடம்லாம் இருக்குல்ல, நம்ம இந்த இடத்துல இருந்துலாம் ஸ்டார்ட் பண்ணுவோம். இதுதான் இது வரைக்கும் தான் எல்போ. நம்மளுக்கு இங்க வந்து ஒரு முட்டி மடங்குதுல, முட்டி வரைக்கும் தான் எல்போ லென்த். ஓகேவா? இதுக்கு கீழே போறது தான் எல்போ. இதுக்கு மேல வந்துச்சுன்னா எல்போக்கு மேல. ஓகேங்களா? எல்போக்கு மேலனா நம்ம நம்ம இங்க இருந்து ஸ்டார்ட் அப் டிசைன் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, இங்க இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கா நம்ம இங்க எப்படி போட்டிருக்கோமோ அந்த மாதிரி ஒரு ஒரு ஃபில்லிங்ஸா நம்ம கொண்டு வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ நம்மளுக்கு வந்து இங்க கட் ஒர்க் கொடுத்துருக்கோம்ல, இதையவே நம்ம வந்து 3 பார்ட்டா பிரிச்சு நம்ம வந்துட்டு ஒன்றுல ஜும்காஸ், பீகாக்கு அந்த மாதிரி ஏதாவது கொடுக்கலாம். இல்ல வந்துட்டு பேபி ஷவர்க்கா இருந்துச்சுன்னா பேபி ஷவரோட எலமெண்ட்ஸ்லாம் இங்க கொடுக்கலாம். ஓகேங்களா? இப்போ கிளியரா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது வரைக்கும்னா பாம் லென்த். ஓகேங்களா? இது வரைக்கும்னா எல்போ லென்த் 3/4 லென்த். இதோடனா எல்போ லென்த். ஓகேவா? இப்போ உங்களுக்கு கிளியரா புரியும்னு நினைக்கிறேன். ஓகே, அவ்வளவுதான் இந்த வீடியோ. இது ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு பிரைவேட்டா மெசேஜ் பண்ணுங்க. ஓகே, பை கைஸ்.